اسم ربك الأعلى الذي خلق فسوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக முஸ்லிம்கள் ஆற்றியுள்ள பங்குகளையும் அவர்கள் செய்துள்ள தியாகங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை, போராடியவர்களை மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அறியச் செய்வது அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும், கடந்த 58 ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை மாத்திரம் இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால் நாம் இந்த நாட்டு விடுதலைக்காக என்ன செய்தோம் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்த அற்பமான தியாகங்கள் எல்லாம் தொலைக்காட்சி வழியாகவும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வானொலிகள் வழியாகவும் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் வழியாகவும் பிஞ்சு மனங்களிலே விதைக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பது போன்ற தோற்றம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இவர்களுடைய இருட்டடிப்பு செல்கிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை போரிலே கதாநாயகனாக கருதப்படுகின்ற மாவீரன் திப்பு சுல்தான், இந்த திப்பு சுல்தானுடைய தியாகம், வெள்ளையர்களை எதிர்த்திருந்த வீரம், இதெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திப்பு சுல்தானுடைய வீர தீர பராக்கிரமத்தை பறைசாற்றுகின்ற, வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் செய்த மிகப்பெரிய போர்களை எல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடராக தயாரித்து இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான தூர்தர்ஷனிலே ஒளிபரப்பினார்கள். அந்த திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஒளிபரப்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு முன்னால் ஒரு டைட்டில் போடுவார்கள். என்ன டைட்டில்? இதில் சொல்லப்படுகிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் யாரையும் குறிப்பிடுவது இல்லை, கற்பனை என்று போடுவார்கள். திப்பு சுல்தான் என்று ஒருவன் இந்த நாட்டிலே வாழ்ந்தான், அவனுக்கு இந்த நாட்டிலே சமாதி இருக்கிறது, அவன் கட்டிய கோட்டை கொத்தளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு சென்றால் அவன் வாழ்ந்து மடிந்த ஆட்சி புரிந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்று சான்றுகளாக கண்முன்னே இருக்கிறது. இதோ இருக்கிற திண்டுக்கல்லிலே கூட திப்பு சுல்தான் கட்டிய கோட்டை இருக்கிறது. இப்படி வாழ்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்த உண்மை சம்பவத்தை இந்த நாட்டில் உள்ள தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பும் பொழுது எப்படி பரப்பினார்கள்? இது கற்பனை, இப்படி ஒன்று நடக்கல, இதை ஒளிபரப்பாம இருந்திருக்கலாம். ஒளிபரப்புறோம் என்ற பெயர்ல இதை ஒளிபரப்பி விட்டு இது கற்பனை, இது யாரையும் குறிப்பிடாது என்று போட்டார்கள் என்று சொன்னால், அப்ப நம்முடைய தியாகங்களை அப்படி தப்பி தவறி சொல்வதா இருந்தால் கூட அது ஒரு சினிமா மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு சீரியல் மாதிரி எடுத்துக்கிறங்க என்ற அளவுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்முடைய தியாகத்தை இருட்டடிப்பு செய்வதை பார்க்கிறோம். சுதந்திர தின பொன்விழா என்று, பொன்விழா என்றால் 50வது ஆண்டை சொல்வார்கள். சுதந்திரம் கிடைத்த 50வது ஆண்டில கோலாகலமாக நமது நாட்டிலே பொன்விழா கொண்டாடினார்கள். பொன்விழா கொண்டாடுகிற நேரத்தில் தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். பொன்விழா ஆண்டில நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்று ஒரு புகைப்பட கண்காட்சி இந்த சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. யாரெல்லாம் தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவங்களுடைய புகைப்படங்களையும் அது குறித்த குறிப்புகளையும் கீழே எழுதி ஒரு புகைப்பட கண்காட்சியை தமிழக அரசு, கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு
50வது ஆண்டிலே 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 50வது ஆண்டிலே பொன் விழாவிலே அந்த கண்காட்சி நடத்தியது. அதை உள்ள நுழைந்து ஒவ்வொரு படமாக நாங்கள் உற்று உற்று பார்த்தோம், சுற்றி சுற்றி வந்தோம். ஒரே ஒரு முஸ்லிம் படமும் அங்கே இல்லை, ஒரே ஒரு முஸ்லிமுடைய பெயரும் அதில் இல்லை. நாட்டினுடைய விடுதலைக்கு பொன் விழா நடக்கிறது. யாரெல்லாம் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவர்களை பட்டியலிட்டு திரட்டி சான்றுகளோடு அந்த கண்காட்சி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த கண்காட்சியிலே இடம்பெற்ற புகைப்படங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் ஒரு முஸ்லிமுடைய படமும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது திட்டமிட்டு செய்கிறார் என்று விளங்குகிறதா? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை இருட்டடிப்பு செய்து முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது போலவும், தியாகம் செய்யாதவர்கள் தான் இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டவர்களை போன்றவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாளிதழை நான் பார்க்கிறேன், அதில் போட்டிருக்கிறார் சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று போட்டுவிட்டு இந்த சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா? மங்கள் பாண்டே என்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வந்த ஒரு பேப்பர், இன்றைக்கு வந்த ஒரு நாளிதழில் போட்டிருக்கிறார் இந்தியாவுடைய முதல் போர் சுதந்திர போர் சிப்பாய் கழகம், அதை தலைமை தாங்கி நடத்தியது யாருன்னு கேட்டா மங்கள் பாண்டே என்று போட்டுவிட்டு அந்த மங்கள் பாண்டேக்காக வேண்டி சல்மான் கான் ஏதோ நடிகர் அமீர் கானா அவன் ஒரு சினிமா எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அதை போட்டு சுதந்திர தின சிறப்பு மலர் என்று போட்டிருக்கிறான். நாட்டினுடைய விடுதலைக்காக நடந்த போரிலே சிப்பாய் கழகம் தான் முதல் போர், அதுல சந்தேகம் இல்லை. அதற்கு தலைமை தாங்கியது யார்? யாருடைய தலைமையிலே அந்த சிப்பாய் கழகம் நடந்தது? அதிலே பலியானவர்களிலே யார் அதிகம்? எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் பார்த்தீர்களா? வேலூரிலே தான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறது. சிப்பாய் கழகம் என்றால் என்ன? வெள்ளையர்களுக்கு அடிவரடிகளாக நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் சிப்பாய்களாக சேர்கிறார்கள். வெள்ளையர்கள் வந்து அவர்களுக்கு ஆள்பல இல்லாத காரணத்தினால் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். போலீஸ் வேலைக்கும் ராணுவத்துக்கு கூலிக்கு நம்ம நாட்டுக்காரனே பிடிக்கிறார்கள். இப்படி சிப்பாய்களாக அவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு பல வகையில அவர்களை வந்து இன்சல்ட் பண்ணுகிறார்கள் வெள்ளை ராணுவம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தோட்டாக்களிலே, துப்பாக்கி தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பை தடவி, பன்றி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா என்று சொல்லி அதை கொடுத்து அதை கையாள சொல்லி உத்தரவு போடுகிறது வெள்ளை அரசு. முஸ்லிம்களுக்கு அது தடுக்கப்பட்ட பொருளாக இருப்பதால் வெள்ளையர்களை எதிர்த்து ராணுவமே கிளர்ச்சி செய்கிறது. வெள்ளையர்களை சேர்ந்த சிப்பாய்களை எதிர்த்து முதலாக வெள்ளைக்காரனை எதிர்த்து நடந்த யுத்தம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல வேண்டும். அப்பதான் வெள்ளைக்காரனை எதிர்க்கணும் என்ற ஒரு உத்வேகம் மக்கள் மனங்களிலே ஏற்படுகிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? மௌலவி அஹமதுல்லா ஷா. அவருடைய தலைமையில் தான் இந்த கலவரம் துவங்குகிறது. சிப்பாய்கள் கொல்லப்படுகிறார்கள், பீரங்கியிலே வைத்து அவர்கள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். இப்படி கொன்று குவிக்கப்பட்டவர்களிலே 90% பேர் முஸ்லிம்கள். 90% முஸ்லிம்கள் பலியான ஒரு சம்பவத்தை எப்படி திசை திருப்புகிறார்கள்? மங்கள் பாண்டே இதற்கு தலைமை தாங்கிறார் என்று வரலாற்றை தலைகீழாக புரட்டி பொய்யை சுதந்திர பொன் விழாவிலே சுதந்திர தினத்திலே மக்கள் மத்தியிலே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம தான் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இல்லஸ்டேட் வீக்லி என்ற பத்திரிகையிலே குஷ்வந்த் சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது அழகாக எழுதினார், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் தியாகத்திலே, உடலாலும் பொருளாலும் செய்த தியாகத்திலே, வெள்ளையர்களை விரட்டுவதற்கு செய்த தியாகத்திலே தங்கள் சதவிகிதத்திற்கும் மேல் அதிகமாக பங்களித்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நாம் 20% இந்த நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் தியாகத்திலே 40% இருக்கிறோம். சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சமுதாயம் அதனுடைய சதவீதத்துக்கு ஏற்பட்டால் தியாகத்தை செய்ய முடியும். ஆனால் முஸ்லிம்கள் எத்தகைய தியாகம் செய்தார்களாம்? நேர்மையான ஒரு எழுத்தாளர் என்று பெயர் பெற்ற குஷ்வந்த் சிங் எழுதுகிறார்,
அந்த காலத்தில் இல்லஸ்டேட் வீக்லிக்கு அவர்தான் ஆசிரியராக இருந்தார். அந்த பத்திரிகையில, அந்த வார பத்திரிகையில எழுதுகிறார், முஸ்லிம்கள் தங்கள் சதவிகிதத்திற்கும் அதிகமாக 100க்கு மற்றவர்கள் 100 பேருக்கு 40 பேர் தியாகம் செய்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் 60 பேர் தியாகம் செய்கிறார்கள். இப்படி சதவிகிதத்தை தாண்டி தியாகம் செய்த சமுதாயமாக முஸ்லிம்கள் திகழ்கிறார்கள் என்று நற்சான்று வழங்குகிறார். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக